நரகத்திலும் தண்டனை வாங்கி பொறுக்க முடியாமல் சொர்க்கவாசிகளை பார்த்து பரிதாபமாக பதில் சொல்லுகிறார்கள் என்றும் அல்லாஹ் திருக்குரானிலே சொல்லுகிறான். 2 சாராருக்குரிய தண்டனையை நாம் இன்றைய தினம் பார்த்திருக்கிறோம். மார்க்கத்தை ஏற்காத மக்கள் இருந்தால் தாமதமில்லாமல் மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். மரணம் வந்தால் உங்களை யாராலும் காப்பாற்ற முடியாது. தொழாத மக்கள், தொழுகிற விஷயத்தில் பேணுதல் இல்லாத மக்கள், தொழுகையினுடைய விஷயத்தில் புடும்போக்காக இருந்த மக்கள், ஃபஜ்ருடைய தொழுகை வாழ்வில எண்ணி பார்க்காத மக்கள் எல்லாம் இருந்தால் தொழுகை விஷயத்தில் பேணுதல் இல்லாமல் இருக்காதீர்கள். தொழுகையினுடைய விஷயத்தில் புடும்போக்காக இருக்காதீர்கள். தொழுகையுடைய விஷயத்தில் கொஞ்சம் விரைந்து வாருங்கள். ஐங்கால தொழுகையை பேணுங்கள். தொழுகையில் தான் கண் குளிர்ச்சி உண்டு என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த தொழுகையை பேணுங்கள். கொடுக்கப்படுகிற தண்டனையிலிருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இன்னும் நிறைய தண்டனைகளை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் கூறியிருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த தினங்களிலே தொடர்ந்து நாம் பார்ப்போம். வா ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.